மதுரை மாநகர் ஜெய்ஹிந்த்புரம் பகுதியில் அமைந்துள்ள மிக பழமையான ஸ்ரீ வீரகாளி அம்மன் கோவிலின் 74வது ஆண்டு வைகாசி உற்சவ திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. திருவிழா தொடங்கிய நாள் முதல் நாள்தோறும் அம்மனுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் விழாவின் முக்கிய சிகர நிகழ்வான பால்குடம் மற்றும் காவடி ஊர்வலம் இன்று காலை 5 மணிக்கு வைகை ஆற்றிலிருந்து தொடங்கியது. வைகை ஆற்றங்கரையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் வேல் குத்தியும் பக்தி முழக்கங்களுடன் ஜெய்ஹிந்த்புரம் நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். இந்த பிரம்மாண்ட ஊர்வலத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் 5,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வேல் குத்தியும் அம்மனுக்கு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் விழாவின் சிறப்பு அம்சமாக 30 அடி முதல் 50 அடி வரை உயரமுள்ள 3 அடுக்கு மற்றும் 5 அடுக்கு கொண்ட தேர்காவடி, பால் காவடி மற்றும் அந்தரத்தில் தொங்கியபடி வரும் 50க்கும் மேற்பட்ட பறவை காவடிகளை பக்தர்கள் எடுத்து வந்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். ஒரே நேரத்தில் 15,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த ஆன்மீக ஊர்வலத்தில் கலந்து கொண்டதால் மதுரை மாநகர சாலைகள் முழுவதும் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிந்து திருவிழா கோலம் பூண்டிருந்தது.